35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. செய்யூர் தொகுதி முன்னாள் விசிக எம்எல்ஏ பனையூர் பாபு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் முழுமையாக விலகுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், என்ன காரணத்திற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். 2021 26 வரை செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான அவர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்புல அறிக்கையில பல்வேறு விமர்சனங்களை திருமாவளவனுடைய நடவடிக்கைகள் மீது வைத்திருக்கிறார். அதுல சிலவற்றாக சமீப காலங்களாக தலைமையின் செயல்பாடுகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் எனக்கு பெரும் வியப்பையும் வேதனையும் அளிக்கிறது. ஒரு தெளிவான நிலைப்பாடின்றி அடிக்கடி தடுமாறுவது அவரது இயல்பல்ல. ஆனால் முற்றிலும் முரணான ஒரு நிலைப்பாடு என தொடர்ந்து முன்னுக்கு பின்னாக முரணாக பேசுவது அரசியல் களத்திலும் தொண்டர்களையும் பெரும் குழப்பத்தை உருவாக்குகிறது என்றும், நேற்று வரை ஒரு நடிகரை RSS மற்றும் பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சித்த அவர் அதே பிள்ளையை தத்தெடுப்பது போல் நிலைப்பாடு எடுப்பது இதுகாலம் வரை சமரசமின்றி கட்டிக்காட்ட கொள்கைகளிலும் கருத்தியலும் தடமாற தயாராகிவிட்டார் என்பதையே அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. மக்கள் சித்தாந்தங்களை விட கவர்ச்சியின் பின்னால் ஈர்க்கப்படுவது ஆபத்தானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடுமையாக எச்சரித்துள்ளார். ஆனால் இன்று இந்த அபாயகரமான திசையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா என அஞ்சுகிறேன். கொண்ட கொள்கையில் எடுக்கப்பட்டிருக்க நிலைப்பாட்டிலும் உறுதியாக இல்லாமல் அடிக்கடி நிலைப்பாடுகளை மாற்றி குழப்பத்திலும் அவநம்பிக்கையிலும் செயல்படும் ஒரு தலைமையின் கீழ் இனியும் என்னால் பயணிக்க இயலாது என மனசாட்சி உணர்த்துகிறது. எனவே நான் கட்சியிலிருந்து விலகிறேன். எனது முடிவை கனத்தையத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கூடிய அவர், நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம், நெருப்பலைக்குள் விழுந்த போதும் அடிமை நெறிமீறி பாய்தல் வீரம் என்று அவர் அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். இதை விமர்சிக்கும் விதத்துல கட்சியுடைய மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய SS பாலாஜி திரை இசை பாடலை பதிவிட்டு அந்த பதிவுக்கு ரீட்வீட் செய்திருக்கிறார். அந்த திரைப்பட பாடல்ல கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா என்ற பாடலை அந்த ட்வீட்டுக்கு ரீட்வீட் செய்யும் விதத்தில் அவர் பதிவிட்டிருப்பதும் விசிக நிர்வாகிகளிடையே பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.